ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேக்கிங் கிளாஸோட 18th கிளாஸில் சூப்பரான ஒரு சாக்லேட் டீ கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஓவன் எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு சாக்லேட் டீ கேக் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுலேருந்து முட்டையோட வெள்ளை கருவும், மஞ்சள் கருவும் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஃப்ரிட்ஜில வச்ச முட்டையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த 4 முட்டையோட வெள்ளையும், மஞ்சளும் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். முட்டையோட வெள்ளையில வந்து மஞ்சள் கரு கலக்காத மாரி பார்த்துக்கோங்க. இப்போ முட்டையோட வெள்ளை கரு எடுத்திருக்கேன். அதில ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இத வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டிஃப் பிக்ஸா வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை இப்போ வெள்ளை கரு கூட சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டை நல்லா பீட் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த மஞ்சள் கரு, அதில வந்து எசன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். சாக்லேட் மிக்ஸ் இல்லன்னா நீங்க வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனா சாக்லேட் மிக்ஸ் சேர்க்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்டியா இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எசன்ஸும், ஒரு 4லேருந்து 5 ட்ராப்ஸ் அளவுக்கு மில்க் எசன்ஸும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மீதி 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை வந்து இது கூட சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கேக் பேக் ஆகி வரும்போது மேல வந்து ஒட்டுற மாதிரி இருக்கு. அது எதனால அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நெறைய நீங்க வந்து வெட் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த மாரி ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அது ஏதாவது அதிகமாச்சுனா கூட அந்த மாரி இருக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து சரியா மெல்ட் ஆகலன்னா கூட அந்த மாரி மேல ஒட்டுற மாதிரி வரலாம். அதனால நீங்க பேக் பண்ணும்போது அத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்ததா இதில வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆயி கிரீமியா வந்துருச்சு. இப்ப இதில வந்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு டார்க் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இதில பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல. இப்ப இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்ட்டான டெக்ஸ்சருக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததா நம்ம பீட் பண்ணி வச்சிருந்தோம்ல முட்டையோட வெள்ளை கரு, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எக் ஒயிட் எல்லாமே சேர்த்தாச்சு. கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அடுத்ததா கேக் டின்ல ஊத்திக்கலாம். நான் இங்க 8 இன்ச் ஸ்கொயர் கேக் டின் எடுத்திருக்கேன். அதுல ஊத்தி பேக் பண்ணி எடுத்துடலாம். பாத்திரத்த வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள இறக்கி வச்சு 3/4 மணி நேரம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிருக்கு. நம்ம போட்டிருந்த பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கேக்கோட சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான, சாஃப்ட்டான, வாயில போட்டோனே அப்படியே மெல்ட் ஆகுற சாக்லேட் டீ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க டீ டைம்ல கண்டிப்பா இந்த கேக் ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்ல. நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் குடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.